சர்வதேச யோகா நாள் ஜூன் 21. அமைதிக்கும் சுமூகத்திற்கும் யோகா. ஐக்கிய நாடுகளின் பொது சபை டிசம்பர் 11, 2014 நாளன்று வரலாறு படைக்கும் வகையில் 177 நாடுகளின் ஒருமனதான தீர்மானமாக பிரதி வருடம் ஜூன் மாதம் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா நாளாக கொண்டாட அறிவித்தது. இந்த ஜூன் 21ஆம் நன்னாளில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வந்து சர்வதேச நகரமான ஆரோவிலில் வசிக்கும் மக்களின் சார்பாக யோகா பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பினை எனக்கு அளித்திடும் புதுச்சேரி தொலைக்காட்சியினருக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகிறார். யோகா என்றால் ஒன்றியிருத்தல். உயர் சக்தியுடன் ஒன்றியிருப்பதற்கான பயிற்சி யோகா பயிற்சியாகும். இப்பொழுது நாம் உடலின் வழியாக எவ்வாறு அப்பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்று பார்ப்போம். ஆன்மீக குறிக்கோளுடன் கூடிய ஆசன பயிற்சி ஆன்மீக சக்தி மட்டுமன்றி உடல், உயிர், மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் உடல் அணுக்கள், செல்களின் பங்கு பற்றி விரிவான ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன. உடல் செல்களின் ஆளுமையே முழு மனிதனின் ஆளுமையை தீர்மானிக்கிறது. நாம் பயிற்சியை தொடங்கும் முன் ஒரு பிரார்த்தனையுடன் தொடங்குவது நன்று. ஸ்ரீ அரவிந்த ஆசிரமத்து அன்னை அவர்கள் அருளியிருக்கும் இந்த பிரார்த்தனை எனக்கு பிடித்திருக்கிறது. உடலின் செல்களின் பிரார்த்தனை. திருவருளால் நாங்கள் இப்பொழுது உணர்வின்மையில் இருந்து உணர்வுடன் கூடிய வாழ்க்கைக்கு விழித்திடும் வேளையில் எங்களிடமிருந்து மேலும் ஒளிக்காகவும் மேலும் உணர்விற்காகவும் ஒரு தீவிரமான பிரார்த்தனை எழுகின்றது. பிரபஞ்சத்தின் சீரிய தலைவனை, உங்களை நாங்கள் இறைஞ்சுகிறோம். எங்களுக்கு வலிமையையும் அழகையும் அழியுங்கள். இந்த நில உலகில் உங்கள் இசைவான முழுமையின் இறை கருவியாக இருக்க அருளுங்கள். இந்த பிரார்த்தனை உலகில் படிப்படியாக நிறைவேறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்று சூரிய நமஸ்கார் செய்முறை பற்றி பார்ப்போம். சூரிய நமஸ்கார் செய்முறை. எல்லா உயிர்களுக்கும் சூரியனே ஆதாரமாக இருக்கின்றது. யோகாசனத்தில் முறைப்படுத்தப்பட்டுள்ள சூரிய வணக்க பயிற்சிகளை மேற்கொண்டால் பல்வேறு பலன்களை பெறலாம். சூரிய வணக்கம் காலை, மாலை பொழுதுகளில் செய்யலாம். யோகாசனமும் பிராணாயாமமும் இணைந்துதான் சூரிய வணக்கம். இதை ஆசன பயிற்சிகளுக்கு முன்பு செய்வதால் உடலில் தளர்வும் இறுக்கமும் விறைப்பும் நீங்கி உடலை தயார் நிலைக்கு கொண்டு வருகிறது. இது 12 ஆசன நிலைகளை கொண்ட ஒரு சுழற்சியாகும். இதனை 3 முறை முதல் 12 முறை வரை செய்யலாம். பயன்கள்: மஞ்சள் காமாலை நோய் குணப்படுத்தும். இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் செய்தால் பலன் உள்ளது. ஞாபக சக்தி வரும். நிதானம், அமைதி கிடைக்கும். வயிறு, உணவு குழல், குடல், இதயம், நுரையீரல் ஆகியவை குணமாகின்றன. தண்டுவடம் மற்றும் இடுப்பு எலும்புகள் வளையும் தன்மையை அடைகின்றன. உடலில் இரத்த ஓட்டம் சீராகிறது. அதனால் கெட்ட இரத்தமானது வெளியேற்றப்பட்டு சரும நோய்கள் குணமாகின்றன. கை, கால், தொடை, தோள்பட்டை ஆகிய பாகங்களின் சதைகள் வலுவடைந்து அழகாகின்றன. மன அமைதி மற்றும் வலிமையும் ஒளியும் பெறுகின்றன. நீரிழிவு நோய்க்கு பயனுள்ளதாகும். சூரிய நமஸ்கார் உடல் முழுமைக்கும் நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கிறது.
மனித குலத்தின் உடல் நலத்திற்கும் முழு ஆளுமைக்கும் பன்முக நோக்கத்தில் யோகாவின் நன்மைகள் பற்றிய தகவல்களை விரிவாக பகிர்ந்து கொள்ள இந்த நாளின் நிகழ்வுகள் அமையும் என்று கூறப்பட்டுள்ளது. சித்தர்களும் யோகிகளும் யோகாவை பற்றி நிறையவே கூறியிருக்கிறார்கள். திருமூலர் உடலின் மேம்பாடு குறித்து இவ்வாறு கூறுகிறார். உடம்பினை முன்னம் இருக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. நேற்று சூரிய நமஸ்கார் செய்முறை பற்றி பார்த்தோம். இன்று விருக்ஷாசனம் மற்றும் உட்கட்டாசனம் செய்முறை பற்றி பார்க்கலாம். விருக்ஷாசனம் நின்ற நிலை ஆசனம். செய்முறை: நேராக நிற்கவும், வலது காலை கைகளின் உதவியால் தூக்கி இடது தொடையின் உள்புறத்தில் வைக்கவும், கால் விரல்கள் கீழ்நோக்கி இருத்தல் வேண்டும். மூச்சை இழுத்துக்கொண்டே 2 கைகளையும் தலைக்கு மேல் கூப்பிய நிலைக்கு வைக்கவும். பிறகு மூச்சை விடவும். அசையாமல் 8 இயல்பான மூச்சு காலம் வரை நிற்கவும். பின்னர் நிலை ஒன்றுக்கு திரும்பவும். பயன்கள்: மனம் ஒருமையும் திட சிந்தனையும் உண்டாகும். வாத நோய் மற்றும் நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்கள் குணமாகும். கால் தொடை பலமடையும். உட்கடாசனம் செய்முறை: நேராக நிற்கவும், மூச்சு இழுத்து கைகளை நேராக முன்வைக்கவும், முகம் நேராக இருக்க வேண்டும். மூச்சை வெளியிடும்போது 2 கைகளையும் மடக்கி வைக்கவும். நாற்காலி நிலையில் இருத்தல் வேண்டும். முதுகு நேராக இருத்தல் வேண்டும். மூச்சு இழுத்து நேராக விடவும். மூச்சை வெளியில் விடும்போது நேராக இருக்கவும். பின்னர் நிலை ஒன்றுக்கு திரும்பவும். பயன்கள்: கால்கள் பலமடையும், தசைகள் பலமடையும், இடுப்பு பலமடையும், கால்கள் மற்றும் முட்டிகள் இரண்டும் பலம் பெறும்.
நேற்று விருக்ஷாசனம் மற்றும் உட்கட்டாசனம் செய்முறை பற்றி பார்த்தோம். இன்று பத்மாசனம் யோகமுத்ராசனம் செய்முறை பற்றி பார்ப்போம். பத்மாசனம் உட்கார்ந்த நிலை செய்யும் ஆசனம். அமர்ந்த நிலையில் கால்களை நீட்டிக்கொள்ளவும், வலது காலை மடக்கி பாதத்தை இடது தொடை மீது வைக்கவும். இரண்டு குதிகால்களும் அடிவயிற்று தொட்டுக்கொண்டு இருத்தல் வேண்டும். தலை, கழுத்து, முதுகுத்தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். கண்கள் அகநோக்க புருவ மையத்தை கவனிக்க வேண்டும். கைகள் இரண்டையும் முழங்கால் முட்டிகளின் மீது சின்முதிரையில் வைக்கவும். இயல்பான மூச்சு விடும் நேரம் இருந்த பின் முன்னிலைக்கு வரவும். பயன்கள்: இது மன ஒருமைப்பாட்டிற்கு சிறந்த ஆசனம். முதுகுத்தண்டு நேராக அமைவதால் அடிவயிறு உள்ளுறுப்புகளின் இயக்கம் சீராகிறது. வாத நோயை சரி செய்கிறது. மூலாதார சக்தி எழும்புகிறது. தியானம், பிராணாயாமம், நாடி சுத்தி போன்றவைகளுக்கு ஏற்ற ஆசனம். யோக முத்ராசனம் உட்கார்ந்து நிலை செய்யும் ஆசனம். செய்முறை: முதலில் தண்டாசனத்தில் வரவும், வலது காலை மடித்து, அடுத்து இடது காலை மடித்து பத்மாசன நிலைக்கு வரவும். மூச்சை இழுத்தபடி இரு கைகளையும் முதுகுக்கு பின்னால் கொண்டு வந்து வலக்கை மணிக்கட்டை இடக்கையால் பிடிக்கவும். மூச்சை விட்டுக்கொண்டே நெற்றி பகுதியில் தரையில் தொடும்படி குனியவும். இந்த நிலையில் 8 இயல்பான மூச்சு நேரம் வரை இருந்த பிறகு பத்மாசன நிலைக்கு வரவும். பயன்கள்: பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகள் தீர சிறந்த ஆசனம் இது. கல்லீரல், மண்ணீரல் சீராக இயங்க உதவுகிறது. மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்துகிறது. மலச்சிக்கல், அஜீரணத்தை போக்கும். தொப்பை குறையும். மூலாதார பகுதி பலம் பெறும். கணையத்தை ஊக்குவிக்கிறது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும்.
நேற்று பத்மாசனம், யோக முத்ராசனம் செய்முறை பற்றி பார்த்தோம். இன்று பச்சிமோத்தாசனம், உஷ்ட்ராசனம் செய்முறை பற்றி பார்க்கலாம். பக்ஷிமோத்தாசனம் மல்லாந்த நிலை. செய்முறை: தண்டாசனத்தில் அமரவும், கைகள் பக்கவாட்டில் இருக்க வேண்டும். மூச்சு இழுத்தபடி 2 கைகளையும் பின்பக்கமாக கொண்டு வந்து நேராக தலைக்கு மேல் உயர்த்தவும். மூச்சை வெளிவிட்டபடி மெதுவாக முன்னால் குனிந்து கால் முட்டிகளை மடக்காமல் கால் பெருவிரல்களை பிடிக்கவும். பிறகு நெற்றி பகுதி முழங்கால்களை தொட முயற்சிக்க வேண்டும். இந்த நிலையில் இயல்பான மூச்சின் நேரம் இருந்த பிறகு நிலை 1க்கு திரும்பவும். பயன்கள்: மலச்சிக்கலை சரி செய்கிறது, கணையம், பெருங்குடல், அட்ரினல், தைமஸ், செரிமான கோளாறுகளை சரி செய்கிறது, தொந்தியை குறைக்கிறது, சிறுநீர் பிரச்சனைகளை சரி செய்கிறது. பெண்கள் பிரசவத்திற்கு பிறகு ஏற்படும் அடிவயிறு பெருக்கத்தை குறைக்கிறது, இடுப்பு வலியையும் குறைக்கிறது. உஷ்ட்ராசனம் மண்டியிட்டு நிலை. செய்முறை: தண்டாசனத்தில் அமரவும், ஒரு கால்களை மடக்கி வஜ்ராசனத்தில் அமரவும். மண்டியிட்டு நின்று கொள்ளவும். மூச்சை இழுத்துக்கொண்டே முதுகை பின்னோக்கி வளைத்து 2 கைகளினால் கணுக்கால்களை பிடிக்கவும். இந்நிலையில் இயல்பான மூச்சு நேரம் இருந்த பிறகு வஜ்ராசன நிலைக்கு வரவும். பயன்கள்: மூச்சு அடைப்பு சரி செய்யும், முதுகுவலி நீக்கும், இரத்த சோகை சரி செய்ய உதவும், காற்று பிரிதல் இயல்பாக இருக்கும், சளி, ஆஸ்துமா போன்ற நோய்கள் நீங்கும், தைராய்டு சுரப்பிகள் நன்கு வேலை செய்யும், கழுத்து, முதுகு மற்றும் இடுப்பு வலியை போக்கும், சுவாச உறுப்புகளுக்கு மிக்க பயனுள்ளதாக காற்றறைகளை ஊக்குவிக்கிறது.
நேற்று பச்சிமோத்தாசனம், உஷ்ட்ராசனம் செய்முறை பற்றி பார்த்தோம். இன்று தனுராசனம், சர்வாங்காசனம் செய்முறை பற்றி பார்க்கலாம். தனுராசனம். குப்புறப்படுத்த நிலை செய்முறை. கவிழ்ந்து படுத்து கொள்ள வேண்டும். 2 கால்களையும் முதுகை நோக்கி பின்னால் மடிக்க வேண்டும். கைகளை முதுகுக்கு பின்னால் கொண்டு சென்று கணுக்கால்களை பிடிக்க வேண்டும். மூச்சை இழுத்து கொண்டே தலை, மார்பு, தொடை மற்றும் கால் பகுதிகளை ஒன்று சேர உயர்த்தி உடலை வில் போல் வளைக்கவும். மூச்சை வெளிவிடவும். இந்த நிலையில் இயல்பான மூச்சு நேரம் வரை இருந்து முன்னிலைக்கு வரவும். பயன்கள்: முதுகுவலி, மூச்சு சுவாச குழாய்கள், செரிமான கோளாறுகள் சரி செய்ய உதவும். முதுகெலும்பு இறுக்கம் தளர்த்தப்பட்டு வளையும் தன்மை பெறும். பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் சீராகின்றன. வயிற்றின் உள்ளுறுப்புகள் பலம் பெறும். கழுத்தெலும்பு தேய்மானம், இடுப்பு வலி மற்றும் சிறுநீரகங்களை இயக்கி சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்களை விளக்குகிறது. சர்வாங்காசனம். மல்லாந்து படுத்த நிலை செய்முறை. மல்லாந்து படுத்து கொள்ள வேண்டும். மூச்சு இழுத்தபடி 2 கால்களையும் ஒன்று சேர்த்து 90 டிகிரி மேலே தூக்கவும். முதுகையும் புட்டத்தையும் உயர்த்தி கால்களை தலைக்கு மேலே உயர்த்தவும். 2 முழங்கால்களையும் தரையில் ஊன்றி உள்ளங்கைகளால் இடுப்பை பிடித்து உடம்பும் கால்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்படி செய்யவும். கண்கள் கால் பெருவிரலை பார்க்க வேண்டும். இந்த நிலையில் இயல்பாக மூச்சு விட்ட பிறகு மெதுவாக இயல்பு நிலைக்கு வரவும். பயன்கள்: தைராய்டு மற்றும் தலைப்பகுதிக்கு அதிக இரத்தம் பாய்கிறது. நினைவாற்றல் அதிகரிக்கும். மனம் ஒருமை உண்டாகும். தைராய்டு சுரப்பி சீராக இயங்கும். இரத்த நாளங்கள் தூய்மையடையும். ஞாபக சக்தி பலம் பெறும்.
இதுவரை சூரிய நமஸ்காரம், விருக்ஷாசனம், உத்கடாசனம், பத்மாசனம், யோகமுத்ராசனம், பச்சிமோத்தாசனம், உஷ்ட்ராசனம், தனுராசனம், சர்வாங்காசனம் செய்முறை பற்றி பார்த்தோம். இன்று சக்கராசனம், சவாசனம் செய்முறை பற்றி பார்ப்போம். சக்கராசனம் மல்லாந்து படுத்த நிலை. செய்முறை: மல்லாந்து படுத்துக்கொள்ள வேண்டும். மூச்சு இழுத்தபடி ஒரு கால்களை மடக்கி பாதங்களை புட்டத்தின் அருகில் வைத்துக்கொள்ள வேண்டும். இரு முழங்கைகளையும் மடித்து உள்ளங்கை காதுகளுக்கு அருகில் உள்நோக்கி தரையில் படுமாறு வைத்துக்கொள்ள வேண்டும். கைகளையும் கால்களையும் தரையில் நன்றாக ஊன்றி மூச்சை வெளியில் விட்டபடி உடலை மேலே தூக்கவும். இயல்பாக மூச்சுகள் விட்ட பின்பு மெதுவாக முன்னிலைக்கு வரவும். பயன்கள்: மூச்சுக் குழாய்கள் சரி செய்ய உதவும். மார்பு மற்றும் சிறுநீரக பகுதிகளில் இயக்கம் சீராகிறது. விலா எலும்புகள் வளையும் தன்மை பெறும். முதுகு வலி வராமல் தடுக்கும். இடுப்பு வலி, சுவாச கோளாறுகள், தலைவலி, முன்கழுத்து கழலை, கழுத்து எலும்பு தேய்மானம் ஆகியவற்றை குணப்படுத்தும். கை கால் தசைகளை வலுவுடையதாக ஆக்குகிறது. பெண்களின் கருப்பையில் உள்ள நோய்களை குணப்படுத்தும். சவாசனம், இறுதி நிலை ஆசனம். செய்முறை: தண்டாசனத்தில் அமரவும். மல்லாந்து படுத்துக்கொள்ள வேண்டும். கைகள் இரண்டையும் 45 டிகிரி கோணத்தில் வைக்கவும். உள்ளங்கை மேல் நோக்கி இருக்க வேண்டும். கால்களுக்கு இடையே 2 அடி இடைவேளை இருக்க வேண்டும். கால் விரல்கள் வெளிநோக்கி இருக்க வேண்டும். கண்களை மூடி இயல்பான நிலையில் மூச்சை கவனிக்கவும். கால்களில் இருந்து தலைவரை ஒவ்வொரு பகுதியாக தளர்த்தி வரவும். பயன்கள்: உடலும் மனமும் பூரண ஓய்வு பெறுகின்றன. உடல் களைப்பு நீங்குகிறது. உடற்செல்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன. உறக்கம் வராதவர்களுக்கு உறக்கம் வரும். மன அழுத்தம், இரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற நோய்களை குணப்படுத்துகிறது. இந்நோய் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்யவும். இந்த அடிப்படை ஆசனங்களை தினமும் செய்து உடல், உணர்வு, மன நல்வாழ்வுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.